நண்பர் சொன்னாங்க இது மாதிரி நந்தன் கால்வாய் கிட்டத்தட்ட சொன்னாங்க. இப்பொழுது அந்த பனைமலை ஏறி காய்ந்து கிடக்கிறது. கடந்த முறை நான் நடைபயணம் மேற்கொண்டு நடைமுறை மேற்கொண்ட பின்புதான் 40 கோடி ஒதுக்கப்பட்டு அந்த தடம் சரி செய்யப்பட்டது, கால்வாய் சரி செய்யப்பட்டது. அதை சாத்தனூரோடு அணையோடு இணைக்க வேண்டும் என்றுதான் 270 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. 3 ஆண்டு காலமானது இன்னைக்கு வரைக்கும் பணிகள் தொடங்கப்படவில்லை. இப்போ ஏரி காய்ந்து கிடக்கிறது. அதற்காக பலரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, செய்ய போறோம், எலெக்ஷனுக்காக பேசிட்டு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன். விவசாயிகளுக்கான எந்த திட்டம் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. அங்கே அதை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உள்கட்சி விஷயங்கள்லாம் பற்றி பேசுறாங்க. இது எல்லா கட்சியிலும் உண்டு. எந்த கட்சியில் இல்லாம இருக்குது. அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ சில வெளியே வருவாங்க. உட்கட்சி பிரச்சனை பத்தி பிஜேபி பேசலாம். ஆனா பிஜேபியோட உட்கட்சி பிரச்சனை பத்தி யாருமே பேசக்கூடாது. அவங்க வெளியே வருவாங்க, வெளியே வந்து அவங்க கொள்கை மாறுபட்டு இருக்கலாம், ஒரு தலைவர் விமர்சனம் செய்வாங்க, அது இருக்கிறதா. ஆனால் ஒட்டுமொத்த கட்சியுடைய கொள்கையை நீங்க பார்க்கணும். என்ன கொள்கையில் இருக்கிறோம் நாங்க தெளிவா சொல்றோம். நாங்க வந்து எங்க தலைவரே சொன்னார், நான் எலெக்ஷனுக்கு பணம் தர மாட்டோம். கோயம்புத்தூர்ல தரல, நாங்க பணம் கொடுக்காமல் 4.5 லட்சம் ஓட்டுகள் வாங்கணும். அது மரியாதை. பேசக்கூடாது. எங்க கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க நிரூபிக்க முடியும். என்னையோ கோயம்புத்தூர் தேர்தல் பொறுப்பாளராக நான் பொறுப்பேற்று வாக்காளருக்கு என்று ஒரு பைசா கூட வாக்கு கொடுக்கவில்லை என்பதை தன்மானத்தோடு மரியாதையோடு சொல்லிக் கொள்கிறேன். 4.5 லட்சம் ஓட்டுகளும் நாங்கள் பெற்றது மரியாதையான வாக்குகள். இந்த நாட்டின் நலன் கருதி மக்கள் போட்ட வாக்குகள். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மரியாதை. பணம் கொடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பா தான் முன்னாடியே சொன்னோம். சில கொள்கைகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் நாங்க எலெக்ஷனுக்கு கொடுக்கிற பண்ற செலவுகள், குறிப்பாக எங்களுடைய நிர்வாகிகளுக்கான செலவுகள், போக்குவரத்து செலவுகள், அதையெல்லாம் நாங்க முன்னாடியே பண்ணா கூட ஜெயிச்சிட முடியும் மக்களுக்கு கொடுத்து. அப்படி செய்யல. திட்டங்களை மக்கள்கிட்ட நான் கொண்டு போறோம், மக்களை நல்வழிப்படுத்துறோம், மக்களை சரியான பாதையில கொண்டு போறோம், பல மசோதாக்களை கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் பாஜக செய்து கொண்டிருக்கிறதுனால குறுகிய பாதையில ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி பேசுவது அல்ல. நீங்க எத்தனை வேலை செஞ்சாலும் சரி, கட்சி பார்த்து முடிவெடுக்கிறது தான் எம்எல்ஏ சீட் இல்ல. அதே அதிமுக பாஜகவை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி வந்தாங்க? அதிமுகவினுடைய துணை இல்லாமல் நீங்க பாஜக 4 சட்டமன்ற உறுப்பினர் ஆவது எங்க நோக்கம் இல்லைங்கிறீங்க. அதிமுக துணை இல்லாமல் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டாங்களான்னு அவங்க கேட்கிறாங்க. நிச்சயமா நியாயமான கேள்வி சார். மாற்று கருத்து இல்ல. நாங்க மீறி வளரணும்னு நினைக்கிறோம். நாங்க அண்ணாமலையாவுக்கு தான் வந்திருக்காரு, அதனாலதான் கட்சி வளர்ந்து தான் வந்திருக்காரு. எத்தனை நாளைக்கு நாங்க ஒருத்தர் சார்ந்து இருக்க முடியும்? திமுக மாதிரி 13 கூட்டணி வச்சுக்கிட்டு யாரையும் வெளிவிடாம சாதி கட்சிகளை வச்சுக்கிட்டு மத கட்சிகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அனுமதிச்சுக்கிட்டு ஆட்சிக்கிட்டு என்ன செஞ்சாலும் பண்ணிக்க, என்ன வேணாலும் சட்டம் ஒழுங்கு எப்படி வேணாலும் போகட்டும், யாரும் மீதையும் வழக்கு போடாத, யாரையும் எல்லாத்தையும் ஜாஜா பண்ணு, என்னமோ நடந்து போகுது, நாம நல்லா இருந்தா போகுது அப்படின்னு நினைக்கிற திமுக கூட்டணியில எந்த நெருக்கடியும் ஏற்படாமல் இருக்கிறது உங்களுக்கு ஏதோ பதட்டத்தை ஏற்படுத்துது இல்லைங்க. மிகப்பெரிய ஒரு பிரிவினைவாதமான ஒரு செயல்பாடுங்க அது. நீங்க எப்படிப்பட்ட ஆட்களை கூட வச்சிருக்காங்க, எப்படிப்பட்ட ஒரு நோக்கோடு திமுக சென்று கொண்டிருக்கிறது. நீங்க ஹெராயின் இருந்து அத்தனை பேர் அவங்களோட நிர்வாகிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் ஆகட்டும், கள்ளச்சாராயம் ஆகட்டும், கள்ளக்குறிச்சி என்ன நடந்தது? 2 எம்எல்ஏக்கள் முழுமையாக அங்கிருந்து மக்களவை தேர்தலில் முன்வைக்கப்பட்ட பரப்புரை அதுதான். எம்எல்ஏக்கள் விக்கிறாங்க சொல்றது எம்எல்ஏக்கள் துணை இல்லாம ஸ்டாலின் சொல்றாரு, நான் வந்து பயங்கர சர்வதியாக மாறுவேன் அப்படின்னா எத்தனை முறை மாறிட்டாரு? எத்தனை முறை சொன்னாரு? கள்ளக்குறிச்சியில நடக்கிற விஷயங்கள் 4 ஆண்டு காலம் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல வித்துட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயம் மெத்தனால டைரக்டா தண்ணி கலந்து கொடுத்திருக்காங்க. எந்த மரக்காணத்துல எந்த கும்பல் கொடுத்தோ அதே தான் அங்க கள்ளக்குறிச்சி கொடுத்திருக்காங்க. என்ன இருக்குது நடக்குது? எதை பத்தி பேசுறது நாம? ஓகே, பதில் சொல்லிட்டோம். சூர்யா, ஒண்ணு இந்த நந்தன் கால்வாய் விஷயத்துல கால்வாய் காஞ்சி கிடக்கு அப்படின்னாரு. முதல் சுற்றுல வந்து கால்வாய் தூர்வாரவே படவில்லை, அது கோரிக்கையாகவே இருந்தது அப்படின்னாரு. அதன் பிறகு அது ஆதாரபூர்வமாக எப்போது தூர்வாரப்பட்டது, எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது, எந்த தேதியில தண்ணி போய் சேர்ந்துன்னு சொன்ன பிறகு இன்னைக்கு காஞ்சி கிடக்கு அப்படிங்கிறாரு. கோடையிலும் பின்கோடையிலும் கால்வாய் காஞ்சி தான் கிடக்கும். இது அடிப்படை ஒண்ணு. ரெண்டாவது இல்ல அந்த திட்டத்தினுடைய முழுமையான பங்களிப்பு என்ன? நதிநீர் இணைப்புகள் குறித்து பேசுறாங்க. நதிநீர் இணைப்பு அப்படிங்கிறது ஏதோ ஓராண்டுல 2 ஆண்டுல செய்து முடிக்கக்கூடியது திட்டம் கிடையாது. 350 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், அதற்கான பணிகள் தொடங்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்கோம். அதை செய்ய போறோம். இன்னொன்னு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு இந்தியா முழுக்க நதிகளை இணைக்கிறோம் 2017 சொன்னீங்கல்ல. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை கிலோமீட்டர் நதிகளை இணைச்சிருக்கீங்க? எவ்வளவு டிஎம்சி தண்ணியை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க? எவ்வளவு இடங்கள் வறண்டு கிடக்கு? அன்னைக்கே 2017 வந்து
6 லட்சம் கோடி ரூபாய் அதுக்கு நாங்க ஒதுக்க போறோம், நாளைக்கே பணி தொடங்க போகுது அப்படின்னு சொன்னீங்க. அதிமுக ஆட்சியில காவிரி குண்டார் வந்தது நினைச்சாங்களா இவங்க? அந்த வேலை நீ பாதியில் நிக்குது. அதிமுக கொண்டு வந்தது அந்த பணியை, அந்த பணியில ஏறக்குறைய முடிவு பண்ணி அதுலயும் தண்ணி போயிடுச்சுங்க. 33 திட்டங்கள் அதிமுக கொண்டு வந்தது அனைத்தையும் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். எந்த உதாரணத்துக்கு 33 திட்டம் ஒரு லிஸ்ட் கொடுக்க சொல்லுங்க. 33 திட்டம் கொண்டு வரப்பட்டது, நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்தது இவங்க வந்து சட்ட ஒழுங்கு அப்படி இப்படிங்கிறாங்க. மரக்காணத்தில் கைது செய்யப்பட்டவர் யார்? ஒரு பாஜக பிரமுகர். அன்னைக்குதான் அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. ஏன் முன்னாடியே நீக்க வேண்டியதானே? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குற்றப்பின்னணி உடையவர்களை பாஜகவில் சேர்க்கிறார்கள் நான் சொல்லல. அந்த கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் பேட்டி கொடுக்கலையா? குற்றப்பின்னணி உடையவர்களை வந்து சேர்க்கிற போக்கு இன்னைக்கு அதிகமா இருக்குன்னு. அதற்கு அதன உட்கட்சி பிரச்சனையா? குற்றப்பின்னணி உடையவர்கள் ஒரு கட்சியில சேர்த்துட்டு இங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிற நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறதுங்கிறது எந்த வகையில் நியாயம்? இன்னொரு இல்ல முடிச்சிடறேன் சார், நீங்க உங்க பதில் சொல்லுங்க. சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதுக்கு நீங்க சட்ட ஒழுங்கு நீங்க எந்த வகையில ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு ஏற்பட்டிருக்கு இல்லங்கறத ரெண்டு வகையில ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒன்னு, ஒரு மாநிலத்தினுடைய குற்றங்கள் பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு கூட இருக்கா குறைவா இருக்கா, கடந்த ஆட்சியோட ஒப்பிட்டு கூட இருக்கா குறைவா இருக்கா. இன்னைக்கு பர் கேபிட்டா கிரைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்ல நம்ம அதுக்கான நேரம் இல்ல, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. பர் கேபிட்டா கிரைம் ஊபில 7.4, இவங்க ஆளக்கூடிய டெல்லியில 5, அதாவது சட்ட ஒழுங்கு கையில வச்சிருக்கக்கூடிய டெல்லியில 5. இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாப் 10 த்ரெட் ஸ்டேட்ல அது கிடையாது. அதே போல ஏடிஎம்கே ரெஜிமை விட 2021 விட 2022ல ஒரே ஆண்டுல 78.26% குற்றங்களை குறைச்சிருக்கோம். எந்த குற்றத்தையும் நாங்க மறைக்கல. 120 பேர் செத்து போனதுக்கு நேரம் குறைவா இருக்கு. இங்க எல்லாத்தையும் தாண்டி